இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தீய வச்சதுக்கு சாரி சொல்லணும்னு கூப்பிடுவாளா? எனக்கு இந்த க்ளோஷர் வேணும். அப்புறம் ஏன் இந்த நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப்? எங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை, எங்களுக்குள்ள சில ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்குதுன்னு அதுக்காகலாம் அவனை என்னால் விட முடியாது. ஓவர் கேர், ஓவர் லவ், ஆல்வேஸ் அவைலபிளா இருக்கிறது, இதெல்லாம் புல்ஷிட். போது ஷைலு, நம்ம கமிட்மெண்ட்குள்ளே போக முடியாது தான். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன பேசுற ரியான்? அப்ப ஏன் ஃபீலிங்ஸ்? இவளை தூக்கி போட்டு மிதிக்கிறதா லவ் பண்றா? உனக்கு இந்த க்ளோஷர் கொடுத்தல தப்பே இல்லடா. அதை விட்றா மச்சான். அவ சொன்னாலடா, என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவான்னு. நான் திரும்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். என் மொத்த லவ்வையும் அவளுக்கு கொடுப்பேன். அதை நீ இதை ஊரே பார்க்கும்டா. உண்மையாக்கி காட்டுற மச்சான். இந்த அப்பார்ட்மெண்ட் தான் இருக்க போறா. மொத்த அப்பார்ட்மெண்ட்டை சல்லடை போட்டு தேடுறேன். அவளை கண்டுபிடிக்கிறேன். அப்போ நாளையிலேருந்து செர்ச்சிங் ஃபார் த கேர்ள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ஸ். இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? பேர் தெரிஞ்சாவாச்சும் செக்யூரிட்டிகிட்ட கேட்டு உஷார் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. வேற வழியே இல்லை. எல்லார் வீட்லேயும் போய் காலிங் பெல் அடித்து பார்த்துட வேண்டியதான். அப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகி ஆடி மாதம் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிருப்பாடா. தேவையா இது உனக்கு? டேய், அவனை விட்றா. வேற வழியே இல்லை. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஃப்ளோரிங் தான். ஃப்ளோரிங்கா? கண்டிப்பாக பண்ணிடலாண்ணா. கண்டிப்பாக ஓகேண்ணா. டேய் மச்சான், செக்யூரிட்டி ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்தாரு. மேல் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாளாம். அவள் வரதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கனெக்ஷனு, வாட்டர் சப்ளை இதெல்லாம் பண்ணி கொடுக்கணுமா? பண்ணால் கமிஷன் எனக்கு கிடைக்கும். கொஞ்சம் அது மட்டும் எனக்காக பண்ணி கொடுறா. ஏய், எனக்கு வேறு வேலை இல்லை. டேய், அதனால தான்டா ஒன்றை பண்ண சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோ. மச்சான், என்னடா பேர் இது? ஆற வைக்கவான்னு அவ்வளோ சூடாவா இருப்பா? டேய், அது ஆற வைக்கவா இல்லைடா, ஆர்விக்கா. ஓ, ஆர்விக்கா. அவன் என்னத்தனா வித்துட்டு போகிறா. நான் சொல்கிறேன், நீ போ. ஹலோ ஆர்விக். ஓ சாரி, ஆர்விக்கா. யா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த செக்யூரிட்டி சொன்ன பர்சன் பேசுகிறேன். ஐயா, உங்களுக்கு வாட்டர் அண்ட் கேஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு ரெடியாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது ப்ராப்ளம்னு எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஏங்க ஒரு நிமிஷம். எனக்கு சிக்னல் சரியாக கேட்கல. இப்போ என்னமோ சொன்னீங்க, ஆனால் என்ன சொன்னீங்க திரும்ப சொல்ல முடியுமா? தேங்க்ஸ். டேய் மச்சான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு தோணுதுடா. ஐயய்ய, எப்போ பார்த்தாலும் அவளை மாதிரி இருக்கு, இவளை மாதிரி இருக்குன்னு. நீ எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கடா. அதனால தான் உனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு நல்லா தெரியுது. தேங்க்ஸ். இல்லை மச்சான், அவ தாண்டா. முகத்தை மட்டும் பார்த்துட்டா போதும். ஏதாவது ஐடியா சொல்ல. அவள் வர 10 நாள் ஆகும்னு சொன்னாரடா. என்ன பண்ணலாம்? டேய், நான் அப்டேட்டிக் ஃபெலோ, நீ தான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் டிபே போய் பாடுறா. மச்சான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சேர்ந்து பார்க்கலாமா? மச்சான் டேய், அவதான்டா. ஹலோ ஆர்விகா, இங்க எல்லாம் செட்டுங்க. அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே. ஓ, சொல்லிட்டேன்ல. எப்போ வரீங்க? ஒரு 10 days ஆகும். ஓ, சீக்கிரம் வந்துடுங்க.
ஹலோ, ஹலோ ஆர்விகா, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை, பாய் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் வாங்கி தருவேன். ம். ஹலோ, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு டீ கடை இருக்கு. டீ சூப்பராக இருக்கும். அதுவும் இஞ்சி டீ சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இஞ்சி டீ உங்களுக்கு தான். டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க. ஏங்க ஒரு நிமிஷம். இன்னுமே என்ன யாருன்னு தெரில. தெரியல. அன்னைக்கு லிப்ட் கீழே காம்ப்ளிமெண்ட் தேங்க்ஸ், ஆமா, அது நான் தாங்க. ஓகே. ஆக்சுவலி யூ மேட் மை டே தெரியுமா? மேல்மேடே வாங்க. அன்னைக்கு ஏன் என்கிட்ட அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? அதுவா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் ஊன்றிருக்கிறப்போ வீடே இருட்டாக இருக்கும்ல, அது மாதிரி தான் அன்னைக்கு உன் முகத்தில் என் அம்மாவை பார்த்தேன். அதான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்ப சைலு உங்க அம்மா மாதிரி இருக்கோ? ஆ, என்னங்க அங்க சத்தம்? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாய் கத்திட்டே இருந்துச்சு, அதான் போய் பிஸ்கட் போட்டு வந்தேன். நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் இன்னொரு 2 டேஸ்ல வந்துடுவேன். நம்ம ஏன் ஒரு மூவி நைட் பிளான் பண்ணக்கூடாது? மூவி நைட்டாங்க? பண்ணலாமே. என்ன மச்சான், நைட்டு மூவியா? ஒரே ஜாலி தான். என்ன படம்? எக்ஸாசிஸ்ட். அட, பேய் படம். ஒரே ஜம்ப் ஸ்கேர்ஸாக இருக்கும். அப்போ நீயும் ஜம்பிங்கா? ஆ ஆ ஆ ஆஹா ஆ. உனக்கு வாயில தாண்டா சனி. சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன். போயிட்டு வா, உனக்கு உச்சத்தில் தான் குரு. டீச்சரை கொடுத்துட்டு போட என்ன? ஹே, உனக்கு டீ போட தெரியுமா? தெரியுமாவா? யாராச்சும் லவ் பண்ணிருக்க? தெரியுது. நீ லவ் பண்ணதுல தப்பு இல்லை, ஆனா தப்பான பர்சனை தான் லவ் பண்ணிருக்க. அது என்னமோ. சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹே, பரவாயில்ல, இங்கே படுத்துக்கோ. இல்லை, அது நல்லா இருக்காது, நான் போகிறேன். நானே சொல்றேன்ல, இங்கே படுத்துக்கோ. அதானே, நீங்களே சொல்கிறீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். தலைவலிக்கிற மாதிரி இருக்கே. மூவி வேணா ஆஃப் பண்ணிடுவா? அங்க தைலம் மட்டும் எடு. ஆ, நான் வேணா டெஸ்ட் விடவா? ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் படுத்துக்கவா?
நானும் 2 நாளாக பார்க்குறேன். நீ என் கூட தான் இருக்க, அதுவும் தனியாக தான் இருக்க. ஆனால் உன்னை பார்த்தா எதுவும் தப்பான இன்டென்ஷன் இருக்க மாதிரி தெரியலையே. ஒரு மாதிரி சேஃபாக இருக்கு. உனக்கு நிஜமாவே என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு தோணலையா? ஒரு உண்மையை சொல்லப்பா, அவன் லவ் பண்ண பொண்ணை பார்த்துட மாட்டாமான்னு எங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பியூராக மட்டும்தான் யோசிக்க தோணுது, வேறு எதுவும் தப்பாக தோணலை.